நண்பா, உங்க காரோட டயர் பஞ்சர் ஆயிருச்சுன்னா இந்த பொட்டி உதவும்னு சொல்றாங்களே, அது உண்மையா என்ன? டயர் பஞ்சர் ரிப்பேர் கிட் இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் த கார்ஸ்ல இதை பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. இந்த கிட் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சொல்யூஷனும் இருக்கு. இது மூலமா எப்படி உங்க காரோட எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல டயர் பஞ்சர் ஆயிடுச்சுன்னா ரிப்பேர் பண்றது அப்படின்றத இந்த வீடியோ மூலமா தெரிஞ்சுப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களோட டயர் பஞ்சர் ரிப்பேர் கிட் இருக்கு பாத்தீங்களா, அதோட வால்வை எடுத்து இந்த மவுத்ல நீங்க கனெக்ட் பண்ணிக்கணும். இந்த கனெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த டயர் பஞ்சர் லிக்விட் இருக்குது பார்த்தீங்களா, அதை மேலே இதில் இன்சர்ட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்விட்ச் ஆன் பண்ணீங்க அப்படின்னா ஃபஸ்ட் இனிஷியலாக ஃபுல் ப்ரெஷரில் அந்த லிக்விடை டயருக்குள்ளே ஃப்ளோ கொடுக்குங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஆப்டிமல் ப்ரெஷர், இந்த காரோட டயரோட ப்ரெஷர் என்ன அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த ஆப்டிமல் ப்ரெஷருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபில் பண்ணி கொடுக்கும். இது ஃபில் பண்ணின பிறகு நீங்கள் அன்பிளக் பண்ணிடலாம். நீங்கள் இந்த லிக்விடை வச்சு ரிப்பேர் பண்ணினதுக்கப்புறம் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து டயர் பஞ்சர் ரிப்பேர் கிட்ட பயன்படுத்தி அந்த இன்ஃப்ளேட்டரை பயன்படுத்தி ப்ரெஷர் லெவல் ஆப்டிமலாக நீங்கள் வச்ச அளவில் இருக்கா, இல்லை வந்து ஒரு 19 PSI அளவு குறைஞ்சி வந்திருக்கான்னு செக் பண்ணுங்கள். சப்போஸ் குறைஞ்சிருந்தது அப்படின்னா அந்த டயர் பஞ்சர் அப்படின்றது பியாண்ட் ரிப்பேருங்க. நீங்கள் வேறு வழியே இல்லை, அசிஸ்டன்ஸை கூப்பிட்டு தான் பண்ணி ஆகணும். இந்த மாதிரி டயர் பஞ்சர் ரிப்பேர் கிட்ட பயன்படுத்துகிறப்போ மேக்ஸிமம் ஸ்பீட் நீங்கள் 80 km/h தாண்டி ஓட்டிடாதீங்க. அதே மாதிரி டெஸ்டினேஷன் ரீச் அவுட் ஆகிட்டீங்கன்னா டயரை கொண்டு போய் ஒரு சர்வீஸ் சென்டரில் கொடுத்து ப்ராப்பராக அந்த பஞ்சர் அப்படின்றது கிளியர் அவுட் ஆயிருச்சா, இல்லை இன்னும் மேலும் பெரிதாக இருக்கா அப்படின்றத செக் அவுட் பண்ணி அதை சரி செஞ்சுக்கோங்க. ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு இந்த டயர் பஞ்சர் ரிப்பேர் கிட் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு ஒரு புரிதலை கொடுத்துக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.